தானோங்கிற இந்த பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்னா கட்டிட்டு இருக்கா. அப்படியே நம்ம போதிக்கும் கட்டுறா. அப்ப நம்ம போதியும் நம்ம தானோக்கு கிஸ் பண்ணிடுறான். இது அந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்பை வேலை பாக்குற அந்த பையனும் பாத்துறான். இத போய் டைரக்டா அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்டயே நம்ம போதியை போய் மாட்டி விட்டுறான். ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ரெண்ட்லியா கிஸ் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லி அவனை சமாளிச்சு அனுப்பிடுறாங்க. இதனாலேயே அந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா சின்ன பசங்களுக்குமே குட் டச்னா என்ன பேட் டச்னா என்னன்னு சொல்லி தராங்க. இப்படின்னா இருக்கும்போது நம்ம தானோட சித்தி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. இதனால நம்ம தானோட அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம தானோவும் அவங்க அம்மா கிட்ட போய் சித்தி எப்படி பிரெக்னன்ட் ஆனாங்கன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சித்தப்பா சித்திய அன்பா கிஸ் பண்ணனால அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம தானோவும் ஸ்கூல்ல எல்லார்கிட்டயுமே வந்து நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்றான். அந்த ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபலும் இதெல்லாம் யாரு சொன்னான்னு கேட்கும் போது எங்க அம்மா தான் சொன்னாங்க. சித்தப்பா சித்தி கன்னத்துல கிஸ் பண்ணனால அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. போதியும் நேத்து என் கன்னத்துல கிஸ் பண்ணனால நானும் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்றா. இதனால இந்த பிரின்சிபலும் நம்ம தானோட பேரண்ட்ஸ ஸ்கூலுக்கு வர வச்சு அட்வைஸ் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதனால நம்ம தானோட அப்பா அம்மாவும் பயங்கரமா கோவமாகறாங்க. பிரின்சிபலும் பிரெக்னன்ட்ங்கற வேர்டனா ஏன் பிள்ளைங்க கிட்ட சொல்லி தரீங்கன்னு கேக்குறாங்க. தானும் அந்த பையன் கூட உட்கார விடாம வேற கிளாஸ் மாத்திருங்கன்னு தானுவோட பேரண்ட்ஸும் சொல்றாங்க. அடுத்து நம்ம போதியோட பேரண்ட்ஸ ஸ்கூலுக்கு வர சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. வீட்ல பசங்க எதை பாக்குறாங்களோ எதை கேக்குறாங்களோ அதை பொறுத்துதான் அவங்களோட பிஹேவியரே இருக்கும்னு சொல்றாங்க. அதனால நீங்களும் உங்க பையன் முன்னாடி பார்த்து நடந்துக்கோங்க. இன்னமே இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்க பையனுக்கு டிசி கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. நம்ம தானுவையும் போதி கிட்ட இருந்து பிரிச்சு வேற கிளாஸ் மாத்திடுறாங்க. நம்ம தானுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போக மனசே இல்ல. நம்ம போதியும் கோவமா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட தானுவையே வேற கிளாஸ் மாத்தினாங்கன்னு கேக்குறான். எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் அவ கன்னத்துல நான் கிஸ் பண்ணனாலதான் இது மாதிரினா எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றான். நீங்களும் அப்பாவும் மட்டும் ஒன்னா இருக்கீங்க, எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிருச்சு ஒன்னா இருக்கோம். அப்ப நானும் தானுவ கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்பதான் நாங்க ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்ல இருப்போம்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட உங்க அம்மாவும் கோவமாகி நீ இனிமே அந்த பொண்ணு கூட பேசுறனா உனக்கு ஸ்கூல்ல டிசி கொடுத்து உன்னை வெளியில அனுப்பிடுவாங்க, நாங்களும் உன்னை போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துருவோன்னு பயமுத்தி விரட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.